தேனி கண்ணன் அவர்கள்கிட்ட இப்போ அவர் சொல்ற மாதிரி அந்த பகுதிகளில் ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு இருந்த அந்த வாக்குகள் அப்படின்றதை வந்து திமுக எதிர்ப்புல இல்லைன்னா அந்த சமுதாய வாக்குகளாகவே இருந்தாலும் இதுவரைக்கும் என்ன கண்ணோட்டத்தில் மக்கள் அவரை பார்த்தாங்க, இந்த முறை ஸ்டாண்டு மாறுது, அப்போ அந்த வாக்குகள் அப்படியே வந்து சேருமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, ஓபிஎஸ் தனித்து நின்றாலே வெற்றியை பெற முடியாது அப்படின்ற இடத்துல இருந்து தான் வெற்றியை வாங்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பக்கத்துக்கு போகணும் அப்படின்றதுல இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றது. இது களத்தில் அவர் கை கொடுக்குமா இந்த முடிவு? கண்டிப்பா இது திமுக எதிர்ப்பு வாக்கு அப்படின்னு ஐயா ஓபிஎஸ்க்கு விழுந்ததை நீங்க கருதக்கூடாது. எடப்பாடியின் எதிர்ப்பு வாக்குகள் அதுதான் ஓபிஎஸ்க்கு விழுந்திருக்க ஒழிய திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் கிடையாது. தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு என்னைக்கு 10.5% இடஒதுக்கீட ஒரு சமூகத்துக்காக அவர் கொடுக்க முயற்சி பண்ணாரோ, அதுவும் சுயநலத்தோட அந்த சமூகத்துக்கு நன்மை செய்யணுங்கிற நோக்கத்துல இல்லை, அவங்களையும் சமூகத்தையும் ஏமாற்றி ரெண்டு தரப்புலையும் ஏமாற்றி எடப்பாடி இந்த 10.5% கொடுத்தாரு. எப்பயுமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாம ஒரு சமூகத்துக்கு மட்டும் இந்த பெர்சன்டேஜ் கொடுக்கறது, இந்த சலுகை கொடுப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை அடிப்படையா வச்சு நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிருச்சு. அந்த இடஒதுக்கீடும் இப்ப இல்லாம போயிருச்சு. ஆக வன்னிய மக்களையும் ஏமாற்றி தென் மாவட்டத்தில் இருக்கிற ஏனைய 98 சமூக மக்களையும் ஏமாற்றி எடப்பாடி தொகுதியில வன்னியர்கள் வாக்கை பெறுவதற்காக மட்டுமே ஒரு திட்டத்தை தீட்டி அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி என்றாலே சுயநலம், எடப்பாடி என்றாலே துரோகம். இந்த துரோகத்துக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்றுதான் தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் எடப்பாடியை புறக்கணிக்கிறார்கள். ஆனா அவங்க வைக்கிறதெல்லாம் ஓபிஎஸ் தான் துரோகி, அவரு தான் வந்து உள்ள இருக்கிறப்பவும் உடன்பிறப்பாகவே இருந்தாரு, இன்னைக்கு அங்க போய் இணைஞ்சிருக்கிறாரு, அவர் கட்சி விரோத போக்குல ஈடுபட்டு இருந்தாரு, அது இன்னைக்கு பொது வழியில வெளியே வந்திருக்கு அப்படின்றதுன்னு அவங்க சொல்றாங்க. அன்பிற்கினிய அருமை சகோதரி, ஓபிஎஸ் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் இழைத்தாரா? கூட இருப்பவர்களுக்கு குழி பறித்தாரா? பதவி தந்தவர்களையே பதம் பார்த்தாரா? காலில் தவழ்ந்தாரா? ஊர்ந்தாரா? ஊர்ந்து விட்டு காலில் விழுந்து விட்டு பதவியை பெற்று விட்டு பதவி கொடுத்தவர்களை நாய் என்றும் நரி என்றும் திட்டினாரா? ஓபிஎஸ் செய்த குற்றம் என்ன? எடப்பாடி போல் நம்பிக்கை துரோகத்தை செஞ்சாரா? நன்றி மறந்தாரா? நன்றி என்ற சொல்லையுமே துறந்தாரா? ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒரே வடிவமாக இருக்கக்கூடிய எடப்பாடி போல் ஐயா ஓபிஎஸ் செய்த துரோகம் என்ன? எதுவும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களாலேயே நம்பிக்கை நாயகன், உண்மை விசுவாசி, நான் பெற்ற தொண்டர்களிலேயே எனக்கு பாத்தியப்பட்ட, எனக்கு பங்களித்த, நான் விரும்பும் நேசிக்கக்கூடிய உண்மை தொண்டன் ஓபிஎஸ் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அதை விட மேலாக போய் பாரதத்தில் கண்ட பரதனாகவே நான் ஓபிஎஸ்ஐ பார்க்கிறேன். வரலாற்றில் எந்த நாட்டு வரலாற்றிலே பதவி தந்தவர்களுக்கு பதவி கொடுத்தவர்களுக்கு ஒரு பதவியை வழங்கிவிட்டு திரும்ப அந்த பதவியை பெற்றதாக வேறு வரலாறே இல்லை. அந்த வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓபிஎஸ்ன்னு புரட்சி தலைவி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சின்னம்மாவால எடப்பாடியை சொல்ல முடியுமா? எடப்பாடியால நான் நம்பிக்கை நாயகன் சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒரே அடையாளம் எடப்பாடி இல்லையா? தமிழிசை அவர்கள் பாஜகல இருந்து கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாய் கழகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு அங்க நின்று பேசுறீங்க, ஆனா அவர்களால அதிமுக தலைமையில இருந்து ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன ஊரெல்லாம் விளைவிக்கப்பட்டது, அங்க எவ்வளவு பங்கம் விளைவிச்சாங்க, எப்படி உங்களால அங்க போய் தாய் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுதுன்ற கேள்விகளை முன் வைக்கிறாங்களே. தமிழிசையினுடைய தகப்பனார் யாரு? தமிழிசையினுடைய தகப்பனார் யாரு சொல்லுங்க சகோதரி, யாரு? சரி, அவங்க காங்கிரஸ்ல இருந்தாங்க, இவங்க பாஜகல இருந்தாங்க, அது ஒவ்வொருத்தருக்கும் கொள்கை வேறுபாடு இருக்கு. ஆனா நீங்க அந்த கட்சியில அவர் முதலமைச்சரா இருந்தவர் இல்லையா? தந்தைக்கு செய்த துரோகம் இல்லையா? தமிழிசை செய்வது தந்தைக்கு செய்த துரோகம் இல்லையா? பெற்றோருக்கு செய்த பாதகம் இல்லையா? கொள்கைகளுக்கு உட்பட்டாங்களா? இத்தனை கேள்விகள் நம்ம கேட்க வேண்டி இருக்குல்ல. இந்த ஒப்பீடை நம்ம எப்படி தமிழிசை வளர்ந்தது எப்படி, தமிழிசை வார்த்தது எப்படி, தமிழிசையினுடைய பிறப்பு எப்படி, வளர்ப்பு அவங்க முதலமைச்சரா இருந்தாங்களா? 3 முறை முதலமைச்சரா இருந்தாங்களா? துணை முதலமைச்சரா இருந்தாங்களா? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த மாதிரி கட்சிகள்ல முக்கிய முடிவுகள் எடுத்தாங்களா? சரி, இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது யாருக்காக இவர் எடுத்தார்? புரட்சி தலைவி அம்மாவிற்கு. அம்மாவிற்கு இவரால் ஏதாவது தீங்கு ஏற்பட்டதா?
ம். அம்மா நம்பினார். எதனால கட்சி நம்பிக்கைக்கு ஏதாவது அலுவலகத்தை குந்தகம் அடிச்சு ஏற்பட்டதா? ஒடிச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல, எதனால கட்சி அலுவலகம் அடித்து அங்க உடைக்கப்பட்டது அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்கல்ல. ஓபிஎஸ் அடிச்சு உடைச்சாரா? அங்க இருக்கிற குண்டர்கள்லாம் சேர்ந்து அடித்து உடைக்கிறதுக்கு தூண்டுனாங்களாம். நீங்களும் செய்தி சேனல் இருக்கிறீங்க. ஓபிஎஸ் அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர். அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு அலுவலக பணிக்காக செல்கிறார். அவரை தடுத்தது யார்? எடப்பாடியால் ஏற்படுத்தப்பட்ட குண்டர்கள் தானே. அங்க தொண்டர்களா இருந்தாங்க. அந்த அந்த அதிமுக அலுவலகத்துல அங்கதான் பொதுக்குழு ஆணவ நடக்குதுல்ல பாடல் சார், அப்ப நீங்க பொறுப்புல இருக்கீங்க, பொதுக்குழுவுக்கு தானே போயிருக்கணும். ஓபிஎஸ் ஆல் அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழுவா? அதிமுக தலைமை அன்றைக்கு ஓபிஎஸ் ஆல் அறிவிக்கப்படாத பொதுக்குழு. அது பொதுக்குழுவா? அது திட்டமிட்டு குண்டர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அவைத்தலைவர் ஒரு கூட்டி இருந்தாரு, கூட்டம். பொதுக்குழு நடக்குது. ஆனா நீங்க இங்க வந்து என்ன பண்றீங்க? அதையும் தாண்டி கட்சியினுடைய கட்சி அலுவலகம். கட்சியினுடைய தலைவர் இல்லாம அவைத்தலைவருக்கு என்ன அதிகாரம் அங்க இருக்கு? அதிமுகவுல பொதுச் செயலாளருக்கு இணையான பதவி ஒருங்கிணைப்பாளர். அதிமுகல எனக்கு தெரிஞ்ச அந்த ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழுவை கூட்டுற அதிகாரம் அவைத்தலைவருக்கு தானே இருக்கு. அது ஓபிஎஸ் ஏமா ஏற்றுக்கொள்ள. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க அதிமுக சட்ட விதியை பூரா உங்களுக்கு தெரியுமா? அதிமுக அவைத்தலைவருங்கிறது வந்து அலங்கார பதவி. அதிமுகவுல முழு அதிகாரம் படைத்த பதவி பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளருடைய அதிகாரத்தை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பெற்றுக்கிட்டாங்க. ஒருங்கிணைப்பாளருடைய அதிகாரம் இல்லாம எடப்பாடியால் தன்னிச்சையால் கூட்டப்பட்டது. அன்னைக்கு கூட்டப்படும் போது என்ன சொல்லுச்சு? தலைமை கழகத்தால் கூட்டப்படுகிற கூட்டம்னு சொல்லுச்சு. யார் அந்த தலைமை கழகம்? எப்படி அந்த தலைமை கழகம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப சட்டத்துக்கு புறம்பாக கூட்டப்பட்டிருக்க கூட்டம் தான் சொல்லிச்சு. நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். இந்த நீதிமன்ற வழக்குகள்ல நியாயமான தீர்ப்பை நீதிப்படி வழங்கிய ஒரே ஒரு தீர்ப்பு ஐயா ஜெயச்சந்திரன் வழங்கிய தீர்ப்பு. அதுக்கப்புறம் வழங்கினது எல்லாமே வாங்கப்பட்ட தீர்ப்பு தன்னுடைய வழங்கப்பட்ட தீர்ப்பு இல்ல. அது வேற விஷயம். நம்ம நிறைய அதை பேசிட்டோம், அழைச்சிட்டோம். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் நானு. மீண்டும் ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அதிமுக அலுவலகத்தை அடித்தார் உடைத்தார் என்பது இவர் மேல குற்றச்சாட்டுனா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த ஆலயமான கோடநாடு பங்களாவில் கொலையும் கொள்ளையும் ஏற்படுத்தப்பட்டது எதனால்? அதற்கு இந்த எடப்பாடி கொந்தளிச்சிருக்கிறாரா? கூப்பாடு போட்டிருக்கிறாரா? இன்னைக்கு பேசுகிற எவராவது ஒருவர் கொலை வழக்கை ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறாங்களா? அப்ப கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், அது குற்றம் இல்ல. அதிமுக அலுவலகத்தை குண்டர்கள் அவர்களே தாக்கி கொண்டா அந்த பணி ஓபிஎஸ் வருமா? பாவம் வருதிக்கும், பழி வருதிக்குமா? இதையும் கேளுங்க நீங்க. ஓகே சார், முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.